ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து மூன்றாம் உலகப் போர் வந்து ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவோட டாப்பிக்கு. இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வேர்ல்டு வைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாஸையும் எடுத்து அனலைஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்திருக்கு. இப்போ வந்து ஒரு அஞ்சாவது நாடு வந்து இந்த போரில் வந்து கலந்துட்டுருக்கு. அந்த நாடு வேறு யாரும் இல்லை, ஈரான் தான். ஈரான் ஏன் வந்து இந்த போரில் வந்து கலந்துருக்கு? ஈரான் இப்போ வந்து போர் வந்து இந்த பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துகிட்ருக்க போரில் வந்து ஏன் ஈரான் வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட இராணுவ மையத்தையும் சிரியாவில் டமாகாஸ் நகரில் வந்து இருக்கிற இராணுவ மையத்தையும் எம்பசி, அதாவது வந்து தூதரகத்துக்கு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. யாருன்னா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால கடுமையான ஆத்திரத்தால் அதாவது வந்து நேற்று முந்தா நாளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ட்ரோன் வந்து குண்டுகள் நிரப்பிய, குண்டுகள்னால் சாதாரண குண்டுகளில் நியூக்ளியர் குண்டுகள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு குண்டுகள், ஒவ்வொரு ட்ரோன்லேயும் வந்து 20 கிலோ ஏற்றி இஸ்ரேல் மேலே அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட தெற்கு பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த பிரச்சனையால் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அடுத்தது இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா வந்து மத்திய வளைகுடா பகுதியில் வந்து தன்னோட போர்க்கப்பல்களை வந்து அனுப்பியிருக்கு. அமெரிக்கா வந்து அனுப்பிச்சிருக்கு. அதில் வந்து அட்வான்ஸ்டு, அதாவது வந்து மிக மிக அட்வான்ஸ்டான வந்து ஒரு ஆயுதங்கள்லாம் வந்து அமெரிக்கா அனுப்பியிருக்கு. போர் வந்து இன்னும் தீவிரமடையும்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா வந்து ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிறப்ப இப்போ வந்து ஹமாஸோட முக்கியமான தளபதி வந்து பாலஸ்தீனத்தில் தெற்கு பகுதியில் இருக்கார். அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தி அவர் ஒரு 460 பேர், அவரோட சேர்த்து ஒரு 460 பேர்த்த வந்து நேற்று வந்து கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் வந்து போரில் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பிரச்சனை நடந்துருக்கப்ப புது என்ட்ரியாக இப்போ ஈரானும் வந்துருக்கனால இப்போ அட்டாக் வந்து எல்லோரோட பார்வையும் வந்து இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களோட பார்வையெல்லாம் ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வந்து ஆகாது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாது. ஸோ இதை மையப்படுத்தி இப்போ வந்து போரை வந்து மூன்றாம் உலக போராக வந்து இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து இருக்கிற நாடுகள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த போரில் வந்து இறங்கும். அதே மாதிரி ஈரானுக்கு உண்டான நாடுகள், ஈரானுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவான நாடுகளும் வந்து போரில் வந்து இறங்கும். ஸோ அப்படி இறங்கும்போது ஈரானுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக வந்து ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணி ஆயுதங்களை அனுப்பிச்சுட்ருக்காங்க ஈரானுக்கு. இப்போ வந்து தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். அது வந்து மேலும் விரிவடையும். அவங்க வச்சுருக்கிற ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுமே வந்து இஸ்ரேலும் சாதாரணமாக இடப்பட முடியாது, நம்ம ரஷ்யாவையும் சாதாரணமாக இடப்பட முடியாது, அமெரிக்காவையும் சாதாரணமாக இடப்பட முடியாது. இப்போ தாக்குதல் நிறையா நடந்தது அப்படின்னா உயிர் பலிகள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா கொடூரமான தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. வந்து இஸ்ரேல் வந்து அந்த இடத்துல நடந்ததுனால 3 முக்கிய அதிகாரிகள் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து எம்பசியில் இருக்கிற 3 முக்கிய அதிகாரிகள் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஈரானில் வந்து அவங்க முக்கியமான அதிகாரிகள். அதனால் வந்து ரொம்ப கடுமையான ஆத்தத்தோடு இந்த போரை வந்து தீவிரமாக வந்து இறங்குறதா வந்து முடிவு பண்ணி ட்ரோன் படையிலே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கு ஈரான். ஒரு ட்ரோன் படைனா எப்படி இருக்குன்னு பார்த்திங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ட்ரோன் படைகள் மூலிமா தான் இந்த போர் ஆரம்பித்தது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் வந்து போர் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து இந்த ட்ரோன் படைகள் தான். இப்போ புதுசாக வந்து இந்த ட்ரோன் படைகள் இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ட்ரோன் படைகள்லாம் உள்ளே வரும்போது அது வந்து அந்த ட்ரோன் படைகள் என்ன அட்வான்ஸ் அப்படின்னா வந்து அது வந்து எந்த ஒரு நுண்ணறிவு விஷயத்துலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அந்த ட்ரோன் வருது அப்படின்னா அந்த ட்ரோன் எப்படி வருதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அந்த ட்ரோன் படைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து குண்டுகள் வந்து ரொம்ப ஆபத்தான குண்டுகளோட இந்த ட்ரோன் படைகள் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலோட நியூக்ளியர் கிடங்கு, அதாவது வந்து மிகப்பெரிய நியூக்ளியர் கிடங்கு இருக்குது செங்கடல் பகுதியில். அந்த பகுதியை வந்து அந்த பகுதியில் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன் படைகள் வந்து ரொம்ப
தீவிரமான முயற்சி எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து அந்த பகுதியை வந்து அடிக்கடி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த செங்கடல் பகுதியில் இருக்கிற நியூக்ளியர் ஆராய்ச்சி மையத்தை வந்து ஏற்கனவே வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து இவங்களும் அட்டாக் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரோன் படைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேலே வந்து மூலம் மாதிரி பூசி அதன் மூலிமா அந்த ட்ரோன் படைகள் வந்து அனுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருவிகளையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ட்ரோன் படைகளை வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து இஸ்ரேல் சந்திக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அவங்கக்கிட்ட நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் பாலஸ்தீனத்தையும் ஈரான்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. பாலஸ்தீனத்துக்கும் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ மறைமுகமாக இல்லை, டைரெக்டாகவே இப்போ வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரஷ்யா. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்கனவே வந்து ஆகாது. அந்த காரணத்துக்காக வந்து டைரெக்டாகவே சப்போர்ட் பண்ணுது. இப்போ வந்து அடுத்தது வந்து சைனாவும் இந்தியாவோட நிலைமையும் தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. அவங்க யார் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உலகப்போர் இன்னும் கரெக்டாக வந்து இன்னும் 1 மந்த்துக்குள்ளார வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கலங்கை செல்வா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.